2025ல எக்கச்சக்கமான ஏஐ வந்துருச்சு. ஒரு ஏஐ என்னென்ன இமேஜ் கிரியேட் பண்ணுது, இன்னொரு ஏஐ என்னென்ன வீடியோ கிரியேட் பண்ணுது, மற்ற ஏஐ என்னென்னா சாங் கிரியேட் பண்ணுது. அப்போது எல்லார்கிட்ட ஒர்க்கும் போயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. எவ்வளவு ஏஐ வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் டச் வேணும். ஸோ நாம் அந்த ஏஐலாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லாட்டி உங்களோட இமேஜை நீங்கள் எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கான ஏஐ டூல் தான் இது. ஸோ அந்த ஏஐ டூல் என்ன அப்படின்னு சொன்னால், ரீசண்டாக கூகுளால் லான்ச் செய்யப்பட்ட நேனோ பனானாங்கிற ஏஐ தான் அந்த ஏஐ. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் இருக்க ட்ரை நேனோ பனானாங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராம்ப்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இமேஜை இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் என்னோடய இமேஜை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ப்ராம்ப்டை மேலே கொடுக்கணும். ஸோ நான் இந்த இமேஜில் பிளாக் கலர் கேப் என்னோடய ஹெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே எனக்கு ஃபியூ மினிட்ஸ்லேயே ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி தந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு இந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை மாற்றித்தா அப்படின்ற ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே ஃபியூ மினிட்ஸ்லேயே ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜை மாற்றி தந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு கோட் ஷூட் வேர் பண்ண எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் இந்த இமேஜையே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணி எனக்கு கோட் ஷூட் மாற்றித்தா அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்டை நான் இதில் கொடுக்குறேன். கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே அதுவுமே ரொம்பவே ரியலிஸ்டிக்கான இமேஜை க்ரியேட் பண்ணி தந்திருக்கு. இதுக்கப்புறம் சன்கிளாஸ் வேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இமேஜை க்ரியேட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அது நான் கொடுத்த ஸ்டார்டிங் இமேஜுக்கும் அது தந்திருக்க ஃபைனல் அவுட்புட்டுக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த எடிட்டிங்கை நான் ஃபோட்டோஷாப்பில் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு எப்படியுமே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் சரி எடுத்திருக்கும். பட் நான் இதை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதை ஃபோட்டோஷாப் தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களுமே இப்போவே ஏஏ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.